ஒரு வசனமாக பார்க்கலாம். லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இப்போ நம்ம இப்போ பேசினது மாதிரி எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது, இல்லை கடவுளிடத்துல எப்படி பேசணுங்கிறது ஆல்மோஸ்ட் யூதர்கள்னு இல்லை, எல்லாருமே தேவனிடத்தில் காரியங்களை கேட்டுட்டு தான் இருந்தாங்க, பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல திடீர்னு யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, ரபிமார், இப்போ இவங்கெல்லாம் ரபிகள், போதகர், இயேசு கிறிஸ்துவையும் ஒரு ரபியாக தான் அவங்க சீஷர்கள் இருந்து பார்க்குறாங்க. ரபிமாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க ஒரு ப்ரேயரை அவங்களுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் தீமை ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ நம்ம நிறைய இப்போ லூக்காலேயே தீம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு தீமை பேஸ் பண்ணி அவங்க எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. லூக்கா ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவர் எழுதுறாரு. ஆனால் நம்ம அதுலேருந்து ஒரு தீம்னு எடுத்துக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் நிறைய காரியங்களை. அதே போல் ரபிமார் அவங்களுடைய சீஷர்களுக்கு சில காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ யோவான் ஸ்நானன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அவருடைய ப்ரேயர் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புதலையும் நியாய தீர்ப்பையும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. அப்போ நியாய தீர்ப்பை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்போது தான் அவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்குறாரு, மேசியா நீங்கள் தானா, இல்லை வருகிறவர் வேற ஒருவரா அப்படிங்கிறது யோவான் ஸ்நானன் கேட்குறத பார்க்குறோம். அப்போ யோவான் ஸ்நானன் அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரேயர். இப்படி ரபிமார் அவங்கவுங்க சீஷர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த டீச்சிங்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தீமை பேஸ் பண்ணி அவங்க ப்ரேயர் சொல்லி கொடுக்குறாங்க. மற்றபடி யூனிவர்சல் ப்ரேயர், அதாவது யூதர்களுக்குள்ள ஜென்ரலாக அவங்க காலை, மத்தியானம், நைட் அப்படின்னு சொல்லி பழக்கம் வச்சுருக்குறாங்க. அதில் அவங்க ரிசைட் பண்ணுற ஒரு ப்ரேயர் இருக்குது. யூனிவர்சல் ப்ரேயர்ஸும் இருக்குது. இப்படி சீஷர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ரபிமார்கள் கற்றுக் கொடுக்குற ப்ரேயர்ஸும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தல்முத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அதில் ஒரு ரபி, எலியாசர் அப்படின்னு சொல்லி ஒரு ரபி, அவர் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய அன்பையும் கிருபையும் இன்னும் அதிகமாக யூதர்கள் மத்தியில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெபம். ஸோ அந்த ஜெபத்தை அவங்களுடைய சீஷர்கள் ஏறெடுப்பாங்க. இந்த மாதிரி யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களும் வேண்டிக் கொள்கிறதுனால, இப்போது எங்களுக்கும் நாங்கள் உம்முடைய சீஷர்கள், அப்போ எங்களுக்கும் கூட நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீஷர்கள். ஸோ அதனால தான் இவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு போதித்து தாருங்க, மற்ற சீஷர்களுக்கெலாம் இருக்கிறது போல் யூதர்கள இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் நாங்கள், அப்போ எங்களுக்குரிய போதனை என்ன, எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குற ஜெபத்தினுடைய ஃபோக்கஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவர், இப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் அவருடைய ஃபோக்கஸ், பிதா. அப்போ இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், அவர் வழி என்று தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் தேவனை அணுக முடியும். எப்படி அப்படின்னா, பிதா, அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுக்குறாருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அவருடைய ப்ரேயரில் ஃபஸ்ட்டு பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, நாங்கள் செய்கிற காரியங்கள் எப்பொழுதுமே உம்முடைய நாமத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை வருது. அப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, தேவன் பரிசுத்தமானவர், நம்மளால் அவரை அண்டிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவர் முன்பாக போய் நம்ம நிற்க முடியாது. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய போதகர், நான் அவருடைய சீஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொள்ளும்போது. அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லும்போது, தேவனை இயேசு கிறிஸ்துவினால நான் பிதான்னு அழைக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி. அப்போது நாங்கள் இப்போ எங்களை நீங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீங்க, உம்முடைய சித்தம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த உலகத்தில் செய்கிறதற்கு நாங்கள் ஒரு துணையாக இருப்போம், அவருடைய ஒரு மீன்ஸாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை எடுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தில் அவருடைய தீம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, பிதா அப்படின்னு அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி என் மூலமாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா, தேவன் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர் கிடையாது, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் ரட்சகர் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ அதை அறிக்கை எடுக்கிறோம்.
ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய டீச்சிங்ஸுடைய மெயின் தீம் இல்லை ஃபோக்கஸ். அதை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அவங்க சொல்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். மத்தியிலையும் இதுலேயும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா எழுதியிருக்கிற இந்த ஒரு ஆர்டர் தான் அந்த காலத்தில் கிரேக்க மேனுஸ்கிரிப்டில் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் அப்படின்னா அவர் தான் ப்ரொவைடர். அவர் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறவர். அதனால நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவரை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அங்கே மத்திய வந்து அதை அப்படி எழுதலை. இங்கே வந்து பாவங்களை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஜென்டைல் குரூப், புறஜாதிகள், அதாவது கிரேக்கர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனால தான் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எழுதும்போது லூக்கா எழுதும்போது எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அப்போ எங்களிடத்துல நாங்கள் ஒரு குறையை வந்து மன்னிக்கிறோமே, அதே போல் எங்களையும் மன்னிக்கிறதுக்கு தேவன் ஒருவர் தான். இப்போ மற்றவங்க யாரும் மன்னிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து லூக்கால இடங்களில் பார்த்தோம். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யார் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வராங்க ஒரு குற்றச்சாட்டை. அப்போ அவர் இந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். என்னென்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போது இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்தாயிடுச்சு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போது எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று, அப்போ தீமை நின்றுங்கிற வார்த்தை வந்து சத்ருவை, பிசாசை குறிக்கிறது, அவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. அப்போ அதிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். சோதனைங்கிறது வந்து டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து ரட்சித்து கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் தேவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் உங்களை வந்து ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அவருடைய டீச்சிங்குடைய தீம்ஸை தான் இந்த இடத்துல வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ஜெபத்தை வந்து ஏறெடுக்கும் போது ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், தேவனிடத்துல ஏசு கிறிஸ்துவனால நான் எப்படி போய் சேருகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து நினைவு கூறுகிறேன் அப்படின்னு தான் இந்த ஜெபம் வந்து கற்றுக் கொடுக்குறார் தேவன் வந்து சீஷர்களுக்கு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன், இப்போ இந்த ப்ரேயர் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ப்ரேயர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி. இப்போ யூதர்கள் யூனிவர்சல் ப்ரேயர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், இல்லை நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறது மாதிரி அவங்களும் வந்து சில ப்ரேயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் தேவன் ப்ரேயரை எப்படி பார்க்குறாரு, இல்லை தேவன் இடத்துல நீங்கள் ஜெபம்ங்கிறத எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த அதிகாரத்தில் மீதி சில வசனங்கள் மூலமாக லூக்கா வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கொண்டு விளக்குகிறார். எப்படின்னா, பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவன் இருக்கிறான், ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய், அப்போ ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து இன்னொரு சிநேகிதன்கிட்ட போய் என்ன கேட்குறான் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மத்தியஸ்த வேலையை வந்து இவர் பார்க்குறாரு. தன்னிடத்தில் வந்த சிநேகிதருக்காக இவர் போய் இன்னொரு இடத்துல கேட்குறத பார்க்குறோம். அப்போ இவரே வந்து கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இவரிடத்தில் இல்லாத பட்சத்துலையும் இவர் போய் கேட்குறத வந்து பார்க்க முடியுது. அப்போது அந்த காலத்தில் அவங்களுடைய ட்ரெடிஷன் படி என்னென்னா, ஒரு வீட்டில் போய் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களோ போய் ஒரு காரியத்தை கேட்கும்போது கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால், போல் அந்த கம்யூனிட்டிலேயே வந்து அவங்களுடைய ஹானர், கனம் வந்து குறைவாக மதிப்பிடப்படும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எப்படியாவது ப்ரொவைட் பண்ண வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சிநேகிதன் ஒருவன் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்குறான், இப்போ என்கிட்ட இல்லைங்கிறப்போ நான் உன்கிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ ஒரு சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் பிரயாணப்பட்டு வரும்போது என்னிடத்துல வந்திருக்கான், அவன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ வந்து 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் அப்படின்னு. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிடுச்சு. அப்போது இது எப்படி குறிக்குது அப்படின்னா, லேட் நைட். இப்போ அவங்க வந்து ஒரே ரூம் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். அப்போ அப்படி இருக்கிறப்போ ஈவன் வந்து அவங்க வளர்க்குற மிருகங்கள் முதற்கொண்டு அவங்க உள்ளே வைத்து எல்லாம் ஒரே இடத்துல தூங்குற மாதிரி, சிறு பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்குற மாதிரி. அப்போ ஒருத்தர் எழும்பி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஹோலாக எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் என்னோடய கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். எல்லாரையும் இப்போ நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறார். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன்
வருந்தி கேட்கறது நிமித்தம். அப்போ இவன் வந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால இப்போ கொடுக்க போகலை, வருந்தி கேட்கறது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கிலீஷில் வந்து இதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து வருந்தி கேட்கறது நிமித்தமாக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கனம் போய்விடாதபடிக்கு. அப்போ அதை வந்து ரெண்டு விதமாக வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஷேம்லெஸ் அடாசிட்டி அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ வருந்தி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க, அது தொந்தரவாக வந்து இதில் எழுதப்பட்டிருக்குது, தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே வந்து ரொம்ப என்னை போட்டு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறான், அதனால நான் இவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப என்னை வருந்தி கேட்குறான், இப்போ நான் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய கனம், எனக்குன்னு ஒரு இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு கனம் வந்து இப்போ வெளியில் போய் சொல்கிறதுனால அந்த கனம் வந்து போயிடும் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்குது. இப்போ ரெண்டு விதத்துலேயுமே வந்து ஒரு டிபேட் மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி, நீங்களும் வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிற மாதிரி தேவனிடத்தில் போய் வருந்தி திரும்ப திரும்ப அவர் தொந்தரவு பண்ணுறதுனால அவர் கொடுக்க போகிறதில்ல. தேவன் வந்து நம்ம முதல்ல சொன்னது போய் கேட்கலாம், புள்ள பஃபர் ஆயிட்டு ரெண்டு சொன்னீங்க, வருந்தி கேட்டது அது ஒரு பழக்கம் சொன்னீங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்குறதும் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கும் போது நான் கொடுக்காத பட்சத்தில் என்னுடைய பேர், என்னுடைய கனம், அந்த ஊர்லேயோ அந்த சொசைட்டிலேயோ இருக்கிற என்னுடைய பேர் வந்து அடிப்படும். அதுக்காக வந்து செய்கிற ஒரு காரியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டு போய் வந்து சொல்லலாம், இல்லை அது தெரிய வரலாம் வெளியில் நியூஸ். அப்போ இந்த வீட்டில் இவ்வளோ இருக்குது ஆனால் கொடுக்க முடியல, ஏன்னா ஃப்ரெண்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறாரு, கடனாத்தா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. அப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வழி பிரயாணமாய் வருகிற ஒரு சிநேகிதனுக்கு கொடுக்கலை இந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர் வந்து மதிப்பு குறைந்து போயிடும். அப்போது நான் வந்து அந்த செகண்ட் வியாக்கியானத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா தேவன் வந்து பழைய ஏற்பாடுகள்லையும் வந்து நம்ம பார்க்குறோம், அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவர் காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது நான் அந்த ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்கிறேன். ஏன்னா கிரேக்க மொழியிலையும் வந்து அந்த ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் தான் வந்து சரியாக பொருந்தி வருது. நம்ம இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இன்டர்பிரிட்டேஷன், ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷனையும் வந்து ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. அதாவது திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும், திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது அவர் வந்து நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போது இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நடு ராத்திரி எப்போ வேணாலும் நம்ம வந்து போய் தேவனிடத்தில் கேட்கலாம். ப்ரேயரை பற்றி அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, அவருடைய மெயின் டீச்சிங்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்துட்டு நம்ம பார்க்குறோம், எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எந்த டைமில் வேணாலும் நம்ம தேவனிடத்தில் போய் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம போய் கேட்கும்போது தேவன் அவர் வந்து மகத்துவமானவர், அவரால் கொடுக்க முடியும், அப்போ அவர் கொடுப்பார். அப்போ அதுக்கு கீழே நம்ம பார்க்க போகிறோம், என்னத்தை வந்து அவர் கொடுக்க போகிறாரு, என்ன கேட்கலாம். இப்போ இந்த ஓமையின்படி நம்ம பார்க்கும்போது எதை வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் போய் நம்ம வந்து கேட்கலாம் தேவனிடத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தமும் அதை நான் வாசிப்பேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது வந்து கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க, உங்களுக்கு தேவைகள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஸோ அது எப்படி கொடுத்துருக்குன்னா, கீப் ஆஸ்கிங். நம்மளுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் பைபிளில் வந்து ஆஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம், சீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது கீப் ஆஸ்கிங், கீப் சீக்கிங், கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதை செய்யலாம். ஏனென்றால் கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனிடத்தில் ஒரு உரிமையை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். அதனால் நம்ம எப்போ வேணாலும் உரிமையாக போய் நம்ம கேட்கலாம், ஒரு பயம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது. இப்போ கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்ணடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அடைக்கப்பட்ட காரியங்கள் போல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்பவும் கூட நீங்கள் வந்து கேட்கலாம், உங்களுக்கு வந்து திறக்கப்படும். உங்களுக்கு எப்போ திறக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய நேரத்தில் அவர் வந்து செய்வார். அப்போ சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் திரும்ப திரும்ப வந்து எத்தனை இடம் வேணாலும் கேட்கலாம். அதை தான் இங்கே தொந்தரவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக வந்து கொடுத்துருக்கு. நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறது தான் வந்து இந்த இடத்துல தட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே பேர் தேடுகிறவன் கண்டடைகிறார்.
உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா. இந்த 3 பொருட்களுமே எப்படின்னா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா. அந்த நம்ம கலிலேயா கடற்கரை ஓரம்ல இருக்கிற அந்த கெமிக்கல் இருக்கிற அந்த கற்கள் வந்து அப்படி உருண்டையாக வந்து வெள்ளை கலர்ல வந்து இருக்குமா, அது வந்து அப்பம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா. அப்போ அது நம்மளுக்கு தெரியும், மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, மீனும் பாம்பும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கிறனால மாற்றி கொடுப்பானா அப்படின்னு. முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா. அங்கே அந்த வனாந்திர ஏரியாவில் இருக்கிற அந்த தேள்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலரில் அது உருண்டு அப்படி இருக்குமா, முட்டையை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஏன் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபேக்காக நிறைய காரியங்கள் வந்து சத்ருவானன் கூட கொடுக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் வந்து இருக்கிற மனிதர்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, எல்லாம் விழுந்து போனவர்கள், சாத்தானால் ஆளுகை செய்யப்படுகிறது தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து மாற்றி கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஒருவேளை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கறது போல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் திருப்தி இருக்காது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் செய்யும்போது அதாவது தேவன் வந்து எப்படி செய்வார் அப்படிங்கிறத அவர் சொல்வார். இப்போ பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நீங்கள் ஃபேக்காக கூட உங்களுக்கு நேசிக்கிறவங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏமாற்றணுங்கிற ஒரு இதே வரல. நீங்கள் என்ன அது ஆக்சுவலாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ நம்ம மற்ற காஸ்பலில் பார்க்கும்போது நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு வரும். இங்கே வந்து பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாக உங்களுக்குள்ளாக வர போகிறவர் வந்து பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எல்லாம் அவர் தான் வந்து சோர்ஸ். தேவன் தான் உங்களுக்கு சோர்ஸ். தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அவர் தான் உங்களுக்கு சோர்ஸ். அதனால் நீங்கள் மீனை கேட்டாலும் சரி, கல்லை கேட்டாலும் சரி, என்னது அப்பத்தை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் உங்களுக்கு அவர் வழங்குவார் அப்படிங்கிறது. அப்போ ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ் மாத்திரம் அல்ல, இப்போ ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸே வந்து அவர் சொல்லலை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம கேட்கலாம், திரும்ப திரும்ப நம்ம கேட்கலாம், நம்மளுக்கு வந்து கிடைக்க வரைக்கும் நம்மளுக்கு கேட்கலாம். அதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஒன்று. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ் மாத்திரம் கிடையாது, அதற்கு மேலாக என்ன தேவை அப்படிங்கிறது தேவன் அறிந்திருக்கிறாருங்கிறத தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸையும் நம்ம கேட்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ நல்ல ஈவு அப்படின்னு சொல்லும்போது நன்மையானது எது அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, இல்லை தேவன் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவது, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்வார். அப்போ பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அது எப்படி அப்படின்னா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ ஜெபத்தை குறித்து தான் அவர் ஆரம்பித்து ஜெபங்கிறது ஒரு ரிச்சுவல் இல்லை. ஒவ்வொரு போதகரும் வந்து அவங்கவுங்க டிசைபிள்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் வந்து அதை ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தில் உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன, அவருடைய டீச்சிங் என்ன, அவர் வந்து எதை வெளிப்படுத்த விரும்பினார், அதையெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அதை நீங்கள் வந்து நினைவு கூறுகிறீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் எப்படி பிதாவை அண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அண்டிக் கொள்ளலாம், எதை கேட்கலாம், எதை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் பிதா வந்து எப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறாரு, உங்களுக்கு எதை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நன்மையானவைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நன்மையானது என்ன அப்படின்னா, அவர் உங்களிடத்துல வாசம் பண்ணுவது, அதுதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லி முடிக்கவும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அடுத்த காரியம் வந்து நடக்குது. ப்ரேயருங்கிறது வந்து எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், சோர்ந்து போகாமல் பண்ணணும், எப்போ வேணாலும் பண்ணலாம், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டதையே கேட்கலாம், எதுவுமே வந்து தப்பு கிடையாது. அவருடைய நாமத்துக்கு வந்து அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறதுனால அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவர் எல்லா காரியங்களையும் செய்வார் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பார். அது போதும் உங்களுக்கு. அதுக்கு மேலே வர எல்லா பிளெஸ்ஸிங்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அகெயின் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அப்படின்னு சொல்லும்போது தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார், அது போதுமானது. அதை விட மேலான ஒரு நன்மையான காரியம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து வருகிற காரியம் என்ன அப்படின்னா, திரும்பியும் ப்ரேயருக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு விளக்கத்தை தான் வந்து தேவன் இந்த இடத்துல கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். பின்பு அவர் ஊமையாக இருந்து ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் மேசியாவின் அற்புதங்கள்.
மேசியா மாத்திரம்தான் வந்தால் இந்த அற்புதங்கள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் வந்து இருந்தது. அதில் ஒன்று வந்து ஊமையன் பேசுகிறது. இப்போ ஊமையன் அப்படின்னு சொல்லும்போது துதிக்க முடியாது, எதுவுமே வந்து செய்ய முடியாது. அப்படிப்பட்டவன் வந்து சினகாக், அதாவது ஆலோசனை சங்கம், ஜெப ஆலயம், இதுக்குள்ளெல்லாம் வந்து அவன் போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆலோசனை சங்கம் கிடையாது, சினகா வந்து ஜெபாலயம். ஸோ ஜெபாலயம்குள்ளெல்லாம் வந்து அவன் போக முடியாது, ஏன்னா அவன் துதிக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊமையனை வந்து அவரிடத்துல வரும்போது பிசாசை அவர் துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ கிளியராக இது வந்து ஒரு மிஸ்ஸாயினிக் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அங்கிருந்த பரிசேயர்களுக்கு, நியாயசாஸ்திரிகளுக்கு, வேத பாரகர்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊமையன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் இது மேசியா மாத்திரம்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு. அது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். உடனே அவங்களால வந்து அந்த இதை தெரிந்தும் அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. அந்த இருதய கடினத்து நிமித்தம் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஜனங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி அவர் மேலே சார்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ பெயல்செபூல் அப்படிங்கிறப்போ அது பிரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ், அசுத்த ஆவிகளின் தலைவன். அப்போது அவன் வந்து இருக்கிறதுனால தான் இவன் வந்து இதை பண்ணுறான். பிசாசை வந்து சொன்னோடனே அந்த பிசாசு கேட்குது, அது வெளியே போயிடுச்சு, மற்றபடி இது மேசியாவின் காரியம் அல்ல அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். இப்போ வானத்திலிருந்து அடையாளம் காட்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள்லாம் வந்து வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டினதுனால, இப்போ நீர் ஒரு வேளை வந்து தேவனிடத்துலேருந்து வந்திருக்கிறீர் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படின்னா சோதிக்கும்படி அப்படிங்கிறப்போ கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க கேட்குறாங்க. நீர் தான் வந்து மேசியாவா அப்படின்னு வந்து புரிந்து கொள்ளும்படியாக வந்து அவங்க கேட்குறாங்க. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேளை பிசாசுகளின் தலைவனாக இருந்து இல்லை அப்படி இருந்து நான் துரத்துவேன் அப்படின்னு சொன்னால் நானே வந்து என்னுடைய கிங்டம்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி. அப்போ நானே என் கிங்டம்க்கு அகெயின்ஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து கேட்குறாரு. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், அப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக நானே வரேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபேமிலியை நான் கெடுத்துடுறேன். அப்போ நான் என்ன ஒரு பிரின்ஸ், பெயல்செபூல் வந்து பிரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நான் தலைவனாக இருந்தேன், பிசாசுகளின் தலைவனாக இருந்து நானே அந்த ஃபேமிலியை நான் வந்து கெடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வீணாய் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ அசுத்தாவிகளை துரத்தும் போது அவங்க சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து அசுத்தாவின் பேரை வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து துரத்துவாங்க. இப்போ இந்த இடத்துல ஊமையன் அப்படின்னு சொல்லும்போது பேரையே கேட்க முடியாது. அதனால தான் மேசியாவால் மாத்திரம்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியுங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு காரியம். அதே போல் நம்மளுக்கு ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது ஊமையர் பேசுகிறது அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் தெரிஞ்ச பரிசேயர்கள் வந்து இப்படி பேசும்போது, அவர்களில் சிலர் பேசும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களில் சிலரும் வந்து இதெல்லாம் பண்ணாங்களே அப்படிங்கிறப்போ அந்த காலத்தில் பரிசேயர்களுடைய குமாரர்கள், பரிசேயர்களில் சிலர் கூட இந்த மாதிரி மந்திர காரியங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க. சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அசுத்தாவிகள் எல்லாம் வந்து துரத்த முயற்சித்ததெல்லாம் வந்து உண்டு, துரத்தினதும் உண்டு. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பிசாசுனால நான் துரத்துறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் அப்போ பிசாசுகளுக்கு கூட சேர்ந்து தான் பண்ணுறதா அர்த்தமாகிறது. இப்போ அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து உங்களை நியாயம் தீர்ப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறத அவங்களே வந்து உங்களை நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் தேவனுடைய விரல்னாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இதையே இவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் யாத்ராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தில், மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். அப்போது மந்திரவாதிகள் வந்து இந்த பெண்கள்லாம் வரும்போது அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால செய்யக்கூடாமல் போயிடுச்சு. அந்த யாத்ராகமம் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்பாக
தவளைகள் வருது. அதை வந்து மந்திரவாதிகளை கூப்பிட்டு செய்ய வைக்கும்போது அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த பேன்கள் அடுத்து வரும்போது அவங்களால செய்ய முடியல. அப்போ 18 வந்து நம்ம பார்க்குறோம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். அப்போ அவர்களால் செய்ய கூடாமற் போன போது இது தேவனுடைய விரல் என்றார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஊமையனை வந்து இது வந்து மேசியா மாத்திரம்தான் சுகப்படுத்த முடியும், விடுவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரும்போது, இப்போ நான் துரத்தினோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெயல்செபூலின் தலைவன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் யாரால செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும்போது அது அடிபட்டு போயிடுது. அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அடிபட்டு போயிடுது. அப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் யூதர்கள்னால அவர் அந்த மோசேயின் காலத்தில் நடந்த காரியத்தை எடுத்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, தேவனுடைய விரல், மந்திரவாளிகளால் செய்ய முடியலை, உங்களுடைய பிள்ளைகளால் இது துரத்த முடியலை, இந்த ஊமையை குணப்படுத்த முடியலை அப்படின்னா இது அப்போ அடுத்தது என்னவா இருக்கும், இது தேவனுடைய விரல். அப்போ தேவனுடைய விரல்னாலே பிசாசுகளை துரத்துரு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்போ ஏற்கனவே இது மெசாயினிக் மிராக்கிள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணல. இப்போ நான் அதை ப்ரூஃபோட, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை வைத்தே வந்து நான் ப்ரூஃபோட சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஆயுதம் தரித்த, இப்போ வந்து ஒரு ஓமை வந்து அவர் சொல்கிறார். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இப்போ இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆயுதம் தரித்த பலவான் ஒருத்தர், இன்னொரு அதிக பலவான். ஆயுதம் தரித்த பலவான் அப்படின்னு சொல்லும்போது அது சாத்தானை குறிக்கிறது. அதிக பலவான் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காய்க்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவன் அவருடைய ராஜ்யத்தை, இந்த உலகத்தை வந்து அவனுடைய ராஜ்யமாக வைத்து அவன் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ எல்லாம் வந்து அவன் பத்திரப்பட்டு வைத்திருக்கிறான். அவனிலும் அதிக பலவான் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில், அப்போ அந்த சாத்தானை வந்து யார் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா மேசியாவாகிய கிறிஸ்து மேற்கொள்ள முடியும். அப்படி மேற்கொள்கிற போது அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் எதை நம்பி இருந்தான், அவனுடைய அவன் வந்து பொய்களின் பிதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தை எதனால அவன் வந்து மூடி வைத்திருந்தான் அப்படின்னு சொன்னால் பொய்யினாலையும் பயத்தினாலையும் தான் வந்து ஜனங்களை, அந்த உலகத்தை அவன் வந்து அவனுடைய ஆளுகை கீழே வைத்திருந்தான். இப்போ அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உலக மக்களை, ஆத்துமாக்களை வந்து பொய்யினாலும் பயத்தினாலும் கட்டி வைத்திருந்த அந்த பலவான இடத்துலேருந்து இந்த அதிக பலவானாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜனங்களை மீட்டெடுக்கிறார். பறித்து கொண்டு அந்த பொய்யெல்லாம், அந்த ஆயுத வர்க்கத்தை எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த ஜனங்களை வந்து அவர் மீட்டு எடுக்கிறாரு. அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இந்த வார்த்தை ஏன் வருது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கிறாருன்னா, ஏசாயா 53 அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அப்படின்னு சொல்லி. அப்போது யாரெல்லாம் வந்து அவர் மீட்டு கொள்கிறாரோ, நிறைய ஆத்துமாக்கள் வந்து சாத்தான் இடத்துல வந்து மாட்டி இருக்கிறது, சிறைப்பட்டு இருக்கிறது, அவர்களை எல்லாம் வந்து அவர் மீட்டு எடுக்கிறாரு. மீட்டு எடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவர்களே அநேகருக்கு வந்து அவர் பங்கிடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும்படியாக அவர் கொடுக்குற அந்த சுதந்திரம், சுயாதீனம், சந்தோஷம், சமாதானம் அப்படிங்கிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸையும் அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். அப்போ கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொள்ளை பொருள்ங்கிறது ஆத்மாக்களை குறிக்கிறது. அதே போல் விடுவிக்கப்பட்ட அந்த சிறைப்பட்டு இருந்த காரியங்கள் உடைக்கப்பட்டு, அந்த பயம், பொய்க்கு அடிமையாகிறது, பாவங்களுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் விடுவித்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீட்டெடுத்து வெளியில் தேவனுடைய ராஜ்யமாய் அவர் வந்து பரம செய்கிறார். அப்போது அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, பரிசேயர்கள் தான் இப்போ பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் சொல்கிறாரு ஒரே நியூட்ரல் கிரவுண்டு தான்.
எய்தர் நீ இந்த சைடு இருக்கணும், இல்லைன்னா நீ அந்த சைடு இருக்கணும். ஒன்று பிசாசு கூட, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கூட அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் சொல்லும்போது என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது 2 காரியத்தை வந்து இந்த இடத்துல அவர் காமிக்கிறாரு. ஒன்று வந்து மிலிட்ரி ரிலேட்டட் காரியத்தை சொல்கிறாரு, இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் இல்லை ஷெப்பர்ட் மேய்ப்பன் குறித்து பேசுகிறது போல், ஒரு சோல்ஜரை போலையும் ஒரு மேய்ப்பனை போலவும் வந்து அவர் பேசுகிறத பார்க்குறோம். என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கான்னா ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த யுத்தத்தில் எந்த ராஜ்யத்து கூட நம்ம வந்து இருக்கிறோமோ அவங்க கூட இருந்தாதான். அப்போ இயேசு கிறிஸ்துவோட இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசானவனுக்கும் அவர் யுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோட நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு விரோதியாக இருக்க மாட்டோம். எய்தர் நீ இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும், இல்லை பிசாசின் பிள்ளையாக நீ இருக்கணும். இப்போ என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், பிசாசுக்கு. அப்போ பரிசேயர்கள் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த சைட் போயிடுறீங்க. என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அற்புதத்தை கண்டு அநேகர் சுற்றி இருப்பாங்க. அப்போ எல்லாம் வந்து விசுவாசத்துக்குள்ளே வரலாமாங்கிற ஒரு நேரத்தில் தான் இவங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் கீழே வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளம், சோதிக்கும்படின்னா இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க குழம்புறாங்க, ஏன்னா பரிசேயர்கள் தான் இவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்தவங்க. இப்போ பரிசேயர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்கிறாரு, அப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பரிசேயர்கள் பண்ணுகிறது என்ன அப்படின்னா என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போது இந்த அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த அறுப்பெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து சிதறடிக்கிறீங்க, பரிசேயர்கள் வந்து சிதறடிக்கிறாங்க. இல்லை ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுகளெல்லாம் சேர்க்கிறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது இவங்க வந்து உள்ளே வந்து சிதறடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார். இப்போ அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இளங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் காணாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார். இப்போ அடுத்த ஒரு உவமை வந்து சொல்கிறாரு. அதில் அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது இது வந்து அவங்களுடைய ஜூயிஷ் கல்ச்சரில் வந்து இருக்கிற ஒரு புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அசுத்தாவி வந்து புறப்பட்டு போகும்போது அது வறண்ட இடங்களுக்கு வந்து போயிடும், வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி அடையாமல் திரும்ப வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அசுத்தாவியை வந்து துரத்தி விட்டோன்னே அது வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் எது முக்கியம் அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். 13வது வசனத்தில் நன்மையானது பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அவர் அதை தான் காமிக்கிறாரு. வறண்ட இளங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் அடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டது. இது நம்ம நிறைய பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். நம்மளுடைய இருதயம் வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா. இப்போ 2 வந்து இருக்குது, ஒன்று ரிஃபார்மேஷன், இன்னொன்று வந்து ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு கொஞ்சம் எனக்கு அதை ருசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கெல்லாம் நான் ருசிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னிடத்துல இருக்கிற கெட்ட குணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நான் எப்படியாவது மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்படுகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஜோடிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லாம் வெளியே போயிட்டே தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது எம்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லி இது வந்து ரிஃபர்மேஷனுங்கிறது வந்து என்னென்னா புதுப்பித்து கொள்ளுகிறதுக்கு நான் சில காரியங்களை செய்து தேவனுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாவத்திலே விழாமல் இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது என்னுடைய சுய முயற்சி. இது வந்து ரிஃபர்மேஷன். ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது முழுவதுமாய் வந்து மாறுகிற ஒரு காரியம், அது என்னால் செய்ய முடியாது, அது தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியுங்கிற ஒரு அக்செப்டன்ஸில் என்ன நான் வந்து கொடுக்குறது. அப்போ எம்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது தேவன் வந்து க்ளீனாக இருக்கா அன்க்ளீனாக இருக்கா, சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்காங்கிறத இந்த இடத்துல சொல்லலை. எம்டியாக இருக்கா ஃபில்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான். அப்போ ஃபில்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் ஆகும். அதை விட்டுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ணவே இல்லை. நானே வந்து என்னுடைய சுய இதில் வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கு நான் பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இருதயம் வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து காமிக்கிறார். இப்போ அதில் திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளைன்னு சொல்லும்போது 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த யூதர்கள் மத்தியில் 7ங்கிறது பூரணத்தை வந்து குறிக்கிறது. அப்போ முழுவதுமாக திரும்ப பாண்டேஜுக்குள்ளே நம்ம போயிடுவோம்.
உட்காந்து கஷ்டப்பட்டு நான் வந்து இப்படிலாம் இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இப்படி இருக்கணும், நான் சுயமாக ஒரு சில காரியங்களை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக போய் பாவத்துக்குள்ளே விழுந்து போக தான் முடியும். அப்போது வந்து ஹார்ட் எம்டியாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே யார் இருக்கணும் அப்படின்னா தேவன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அதுதான் அந்த 13வது வசனத்துலேயும் அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் தான், நீங்கள் வந்து எதை வேணாலும் கேட்டுக்கலாம் தான், உங்களுக்கு கடவுள் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி, அவர் எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுப்பார். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம், எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய இருதயம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா 2 காரியம்தான் அந்த 23rd ஒரு நியூட்ரல் கிரவுண்டு வந்து எப்போவுமே இருக்கணும், எய்தர் ஃபுல் ஆர் எம்டி. ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது காட் வந்து நம்மளை ஃபுல் பண்ணியிருக்கிறாரு, எம்டி அப்படிங்கிறபோது நீங்கள் பிசாசுக்கு இன்னும் அடிமையாகப்பட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற காரியத்தை தான் அவர் கொடுக்குறார். அப்போ இது எல்லாத்துலேயுமே அவர் எதை காமிக்கிறார் அப்படின்னா அந்த ப்ரேயருங்கிறது வந்து எப்படி உங்களை மாற்றுகிறது, தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாருங்கிற ஒரு புரிதலை நமக்கு கொடுத்து தேவன் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை சுத்திகரிக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் புரிந்து கொள்ளும்போது என்னுடைய ப்ரேயர் வந்து அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாப்புல வந்து மாறும், என்னுடைய இருதயம் வந்து அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாப்புல மாறும். அப்போது தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் சரி தேவன் என்னோட வாசம் பண்ணியிருக்கிறார், அதுதான் என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்கள் ஆகிய சமாதானம், சந்தோஷம் அதையெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் கிடைக்க பெறாத வேளையிலும் நம்ம வந்து திருப்தியாக இருப்போம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக எது தேவை அப்படின்னா தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் வந்து அழகாக அந்த லூக்கா அதை நரேட் பண்ணும்போது அப்படி ஜெபத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு மிராக்கிள் எப்போவுமே நம்ம லூக்காவில் பார்த்துட்டே வரும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், இயேசு கிறிஸ்து போதனைகளை ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி ஒன்று கொடுத்து அதிலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த மாதிரி வராது. ஸோ 11வது அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும்போது எது தேவை, தேவனிடத்தில் நம்ம எதை கேட்கறதுக்கு பிரயாசப்படுகிறோம், தேவனிடத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எதற்காக தேவனை வந்து அண்டுகிறோம் அப்படிங்கிறத வந்து லூக்கா காமிக்கிறார். அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு டெஸ்ட் மாதிரி இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க, அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அவர் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை வந்து இப்போ நம்மளும் வந்து நிறைய பிரசங்கங்கள் வந்து கேட்போம், பிரசங்கங்கள் கேட்டு முடிக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிரசங்கத்தை அவ்வளோ நேரம் கேட்டதுக்கு வந்து பிரோஜனமே இல்லாத மாதிரி வேறு ஏதாவது ஒரு பதில் வந்து நம்ம வெளியில் வந்தோடனே நம்ம ஏதாவது பேசுவோம். அதே மாதிரி இங்கே அவர் அவ்வளோ பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அந்த அம்மா இப்போவும் எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீர் எவ்வளவு பெரியவர், நீர் அதாவது உங்களை வளர்த்த உங்கள் அம்மா அவங்க வந்து பாக்கியமானவங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய சொசைட்டியில் வந்து விமன் அவங்களுடைய ஒர்த் வந்து எதை வச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய நன்மையான இல்லை நல்ல நேம் வச்சு தான் வந்து தாய்மாருடைய விமனுடைய ஒர்த் வந்து அந்த சொசைட்டியில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லதாக தான் சொல்கிறாங்க, தப்பாக சொல்லலை, தேவனும் அதை கடிந்து கொள்ளலை. ஆனால் தேவன் திரும்ப அதில் என்ன மாற்றாருன்னா அப்படியானாலும் நீ சொல்கிறது ஓகே, பட் ஸ்டில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். திரும்ப திரும்ப வந்து நான் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து கூட வந்து டிசைபிள்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த டிசைபிள் குரூப்பில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு போதாது, நீங்கள் அசுத்த ஆவிகளை துரத்துறீங்களா அந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவையில்லை, அது பெரிய காரியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஒபீடியன்ஸ் தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தாயும் சகோதரரும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்குறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் இவ்வளோ நேரம் பேசிட்டு வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு என்னுடைய டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரேயர் கேட்குறீங்க, சரியா, ரபிமார் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரேயர் கேட்குறீங்க, நானும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரேயரை நீங்கள் ரிசைட் பண்ணாலும் சரி, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி, உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் இந்த அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் அம்மா எவ்வளோ பெரியவங்க அப்படின்னு சொல்லி, அப்போ உங்கள் கூட உட்காந்து கேட்குறோம்ல, வார்த்தைகளை கேட்குறோம்ல, நம்மலாம் பாக்கியவான்கள். நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம் இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு அதில் நம்ம நின்றக்கூடாது.
அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே, அதை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அதன்படி நடக்கும்போது தான், அதன்படி நடந்து அதனுடைய வெளிப்பாடாக வந்து மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது தான் அதை நம்ம காத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ இந்த இதில் வந்து இன்னும் முடியலை. 29 அகைன் அவங்க ஒரு அடையாளம் கேட்டாங்கல்ல, அதுக்கு திரும்ப பேக் வந்து இயேசு கிறிஸ்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது லூக்கா வந்து இதை கொண்டு வர்றது, அப்போ ஒவ்வொரு காஸ்பலும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருவாங்க எழுதுறதுல, முன்ன பின்ன இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் ஒரு ஆர்டர் அழகாக கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். 8வது அதிகாரத்துலேருந்தே வந்து நம்ம மறந்தே போகாதபடிக்கு 8வது அதிகாரம் என்ன, 9 என்ன, 10 என்ன, அடுத்து 11 என்ன அப்படின்னு வந்து அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அவர் இயேசுனுடைய டீச்சிங் ஒரு அற்புதம், ஒரு ஓமை அப்படின்னு வச்சு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். லூக்கானால தான் அநேக ஓமைகளும் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு காரியமும் வந்து லூக்கா எதை குறித்து அவர் சொல்லிகிட்டே வராரு அப்படின்னா, எது முக்கியம்? தேவனோட வார்த்தையை வந்து யார்? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. அவர் வந்து எவ்வளவு அதிகாரம் உள்ளவர். அப்போ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கும், ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். லூக்கா 11:1-28.